தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவியதற்கு துரோகிகளே காரணம் என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரசாந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரசாந்த், விவரங்கள் என்ன? பத்மநாபன், அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில நேற்று முன்னாள் அமைச்சராக செங்கோட்டையன் கடுமையான விமர்சனங்களை தெரிவித்த நிலையில் இன்றும் அதே ஈரோடு மாவட்டத்திற்பட்ட அந்தியூர் தொகுதிப்பட்ட அத்தானி என்கிற பகுதியில எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துல கடுமையான வார்த்தைகளை பேசி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பாக நடந்து முடிந்த தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவியதற்கு குறிப்பாக காரணம் சில துரோகிகள் தான், அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் என்கிற வாதத்தை வைத்து தற்போது பேசி வருகிறார். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் வரலாறு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாதத்தையும் வைத்து அவர் பேசி வருகிறார். குறிப்பாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியிலிருந்து 1972 ஒரு தொண்டனாகவே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், நான் தலைமைக்கு ஆசைப்படவில்லை என்கிற ஒரு குரலையும் அங்கு பதிவு செய்கிறார். இன்றைய கூட்டத்தில் கூட என்னை பொறுத்தவரையில் நான் கவனமாக இருக்க வேண்டிய நேரம், எனவே கடைசி வரையும் ஒரு 2026 தேர்தலில் கூட அதிமுக ஆட்சி கட்டில் அமர வைக்க ஒரு தொண்டனாகவே பாடுபடுவேன் என்கிற வாதத்தையும் வைத்து தொடர்ந்து அந்த அத்தானி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பேசி வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நேற்றைய கூட்டத்தில் கூட அதிமுக பொதுச் செயலாளர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் எதிர்கட்சி தலைவர் என்கிற வார்த்தையை மட்டுமே ஆரம்பத்தில் ஒரு முறை மட்டுமே சொல்லியிருந்தார். அதே போல இன்றைய கூட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு வார்த்தை, பொதுச் செயலாளர் கழகத்துடைய பொதுச் செயலர் என்ற மரியாதைக்குரிய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாமல் எதிர்கட்சி தலைவர் என்கிற ஒரு மரியாதை நிமித்தமான வார்த்தையை மட்டும், பதவி குறித்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி பேசி வருகிறார். நேற்றைய கூட்டத்தில் கூட என்னை அடையாளம் காட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் தான், அவர்கள் வழியில் தான் இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற பேசிய நேற்று வார்த்தையே தொடர்ந்து தழுவி பேசி வரக்கூடிய செங்கோட்டையன், எத்தனை வாய்ப்புகள் வந்த போதும் இயக்கம் ஒன்றுபட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன், என்னை சோதிக்காதீர்கள், இதுதான் எனது வேண்டுகோள் என்ற நேற்றைய வார்த்தையும் இன்றும் பிரயோகிக்கிறார். தேர்தலில் இதன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய வார்த்தையில் பார்க்கும் பொழுது இந்த கடந்த தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவியதற்கு சில துரோகிகளே காரணம், அந்த துரோகிகளை அடையாளம் காட்ட வேண்டும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதை யாரை சொல்கிறார், இதற்கு பொருள் என்ன என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் பதில் கருத்துக்களை இருக்கக்கூடிய மற்ற மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள், யாரை சொல்கிறார் என்பதெல்லாம் செய்தியாளர் சந்திப்பிலே தெளிவுபடுத்துவார்கள். வரக்கூடிய நேற்று எப்படி ஒரு விவாதத்திற்கு தொடங்கி வைத்தார் செங்கோட்டையன், அதே போல இன்றும் அந்த முற்றுப்புள்ளி வைக்காமல் தொடர்ந்து விவாதத்தை இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய முன்பின்ன பிரச்சனைகளை தொடர்ந்து பேச வரக்கூடிய வார்த்தைகளை தான் நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நேற்று செய்தியாளர் சந்திப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று காலையில் சொன்னார். ஆனால் மாலை பொதுக்கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை அணித்தரமாக வைத்திருந்தார், எதிர்கருத்தை வைத்திருந்தார். அதே போல இன்றைய கூட்டத்திலும் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 நாட்களாக இவரிடம் எந்த ஒரு தலைமையிடத்திலிருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படாமல் இருப்பது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது நமக்கு. 2 நாட்களாக ஒரு மூத்த அமைச்சர், அது முக்கியமான ஒரு அதிமுக காலகட்டத்தில் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து மிக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் 2 நாட்களாக ஒரு பல்வேறு விவாதம் செய்யும் வகையிலே பல்வேறு கருத்துக்களை ஆணித்தரமா வைத்திருக்கக்கூடிய செங்கோட்டையனிடம் இதுவரையும் கட்சி தலைமையிடத்திலிருந்தோ ஒரு மூத்த அமைச்சர்களோ அல்லது கட்சியுடைய பொதுச்செயலாளரிலிருந்தோ எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படாமல் இருப்பது என்பதை இவர் 2 நாட்களாக பேசக்கூடிய வார்த்தையிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். வரக்கூடிய நாட்களில் இது எந்த அளவிற்கு அதிமுகவுடைய இந்த கட்சி பிரச்சனைகள் எந்த அளவுக்கு செல்லும், இவருடைய அடுத்த கட்ட மூவ் என்பது எப்படி இருக்கும் என்பதெல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். தற்போது நேற்று பேசியது போல கடுமையான வார்த்தைகளையும், குறிப்பாக கடுமையாக சொல்ல முடியாது, பல்வேறு அதாவது தன்னை சில துரோகிகள் அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்கிற பல்வேறு ஒரு வார்த்தைகள்லாம் வைத்திருக்கக்கூடிய நிகழ்வை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்.